இப்போ எனக்கு இருக்கிற சூழல்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா என் பிசினஸ், என் வீட்டு கல்யாணம், என் குடும்ப மானம் மரியாதை எல்லாமே போயிடும் அங்கிள், எல்லாமே போயிடும். மாப்பிள்ள எனக்கு புரியுது மாப்பிள்ள. அதுக்கு அபி இன்னும் பெரிய சிக்கல மாட்டணும். அப்பதான் இந்த டீல் ஒர்க் அவுட் ஆகும். சார் வணக்கம் சார். வாங்க சிவகுமார். சார் அந்த அபியோட ஆபீஸ்ல ஏகப்பட்ட சண்டை சச்சரவு சார். அந்த பிளாட் ஓனர் சம்பந்தமா அபி மறுபடியும் முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த பிளாட் ஓனர்ஸ்லாம் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போடுறதுக்காக அந்த அபி காமன் அக்ரிமெண்ட்டை தேடும் போதுதான் அது திருட்டு போன விஷயமே தெரிய வந்துச்சு. அதுல யார் மாட்டினாங்க சிவகுமார்? வேற யாரு சார், அந்த கங்கா தான் மாட்டினாங்க. கங்கா ஒரு நாள் பாஸ்கர் கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்ததை கிருஷ்ணன் கேட்டிருக்காரு. அதை வச்சு கங்கா தான் அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அதனால அபி மேடம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க சார். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ரஞ்சன், அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது, 2 சாவில 1 சாவி உங்ககிட்ட தானே இருந்துச்சு அப்படின்ட்டாரு. ராஜாமணி மேடமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல நீ ரொம்ப மாறிட்ட, தோல்வியை தாங்க முடியாம தப்பு தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திட்டாங்க. இப்ப அந்த அபி என்ன பண்றதுன்னு தெரியாம பெரிய சிக்கல்ல இருக்காங்க சார். ஓகே, நீங்க போலாம். உங்க மேல டவுட் வராம நீங்க பாத்துக்கோ. ஓகே சார், வரேன் சார், வரேன் சார். என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு போறான்? அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தது கங்காவா? அங்கிள், அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தது பாஸ்கர் தான். ஆனா அவங்க பார்வையில என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தது கங்கா. சம்பந்தம் இல்லாம எதுக்கு கங்காவை மாட்டி விட்டீங்க? அங்கிள், அந்த வீடியோ கிளிப்பிங் மேட்டர்ல நம்மள பிளாக்மெயில் பண்ணாங்க. அதுக்கு தான் இந்த தண்டனை. சரி மாப்பிள்ள, அந்த பாஸ்கரால ஏதாவது பிரச்சனை? கவலைப்படாதீங்க அங்கிள், அவன் நம்ம ஆளு. அவன் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எதுவோ எப்படியோ கரெக்டா அந்த கங்கா சிக்கிட்டா. செய்யாத விஷயத்துக்கு தப்பு சொன்னா கங்கா சும்மா இருக்க மாட்டா. கங்காக்கு சிக்கல்னா அந்த தொல்காப்பியன் வருவான். கம்பெனிக்காக அபியும் காதலுக்காக தொல்காப்பியனும் எதிரா நிக்க போறாங்க. ஏற்கனவே கம்பெனி சிக்கல்ல இருக்கு. இப்போ பார்ட்னர்ஸ்குள்ள தகராறு வேற வரப்போகுது. அப்புறம் என்ன, அபி தனியால் ஆயிடுவா. ஈஸியா அவளை டீல் பண்ணலாம், நாம தப்பிச்சுக்கலாம். அபி மாட்டிப்பா. மாப்பிள்ள அதெல்லாம் சரிதான். அந்த ரஞ்சன் யார் மாப்பிள்ள? அவன்தான் ராஜமணியோட அக்க பையன். அவன்தான் இனிமே அந்த ஆபீஸ்ல எல்லாமே. அவன் சொல்லிட்டு போறதையும் நீங்க சொல்றதையும் வச்சு பார்த்தா இனிமே அந்த ரஞ்சன் தான் அபிய ஃபுல்லா டார்கெட் பண்ணுவான் போல இருக்க. அப்படிதான் தெரியும் அங்கிள். ஆனா நடக்க போறத கூட இருந்து பார்க்க தானே போறீங்க. பொறுத்து இருந்து பாருங்க. ஒன்னு சொல்றேன் கேட்டுங்கண்ண. இந்த மெட்ராஸ்ல நாம பார்த்து என்ன சொன்னாலும் நடக்கும். பவர் அந்த மாதிரி. மண்டையில் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சே. ஒரு குவார்ட்டரை தேத்தி ஊற்றிக்கிட்டு குப்புறப்படுத்தா தானே எல்லாம் சரியாகும். சரி, பையில் எவ்வளோ இருக்குது பார்ப்போம். தூத்தரி ஊறுகாய்க்கு தான் கரெக்டாக இருக்குது. குவார்ட்டருக்கு என்ன பண்ணலாம்? டெண்டர் நம்ம கையில் இருக்குண்ணே. சரி சரி, நான் பார்த்துக்கிறேண்ணே. சரிண்ணே, ஓகேண்ணே, அப்புறம் பேசலாண்ணே. ஒருத்த மாட்டினான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். காட்டன் பிஸ்னஸ் விஷயமா இங்கே சென்னைக்கு வந்தேன். வந்த இடத்துல என் பர்ஸ் அடிச்சுட்டாங்க சார். கேஷ், கார்டு எல்லாம் போயிடுச்சுங்க சார். ரியலி ஐ ஃபீல் அஷேம் டு ஆஸ்க் யூ எ ஃபேவர் சார். என்னது? இல்லை, உங்ககிட்ட எனக்கு உதவி கேட்கவே கூச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அது இது கொடுத்து மட்டுமே பழகின கை சார், அதான். ஓஹோ. ஜஸ்ட் ஒரு 200 rupees கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்ததும் மணி ஆர்டரில் அனுப்பிடுவேன். ப்ளீஸ் பிரதர், ஒரு தொழிலதிபருக்கு உதவி செஞ்ச பெருமை உங்களுக்கு கிடைக்கும். ஏயா, 2 நாளைக்கு முன்னாடி பாண்டி பஜார்ல இதே டைலாக்க சொன்னவன் தானே நீ? ஆமாம் சார். பாருங்க சார், இந்த ஊரோட கேரக்டரை 3 நாளாக ஹெல்ப் கேட்குறேன் சார், இன்னும் கிடைக்கல சார். நானும் ஒரு ஃபுல் ரவுண்டு வந்துட்டேன் போல இருக்கு. அதான் மறுபடியும் உங்களை பார்க்க வேண்டியதாக போச்சு சார். யோ, அன்னைக்கு நீ வேற ட்ரெஸ்ல இருந்த, சூட் கேஸ் தொலைஞ்சு போச்சுன்னு வேற சொன்ன. சொந்த ஒரு தூத்துக்குடின்னு சொல்லிட்டு இருந்த. ஏயா, ஒரு 200 rupeesக்காக
நான் நீ நினைக்கிற மாதிரி கமலோட ரேஞ்சுக்கு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணணுமா? காசு இருந்தா ஹெல்ப் பண்ணு, இல்ல போய்கிட்டேரியா. வேண்டா ஃப்ராடு, நீ கேட்டா கொடுத்துடணுமா? இந்தாடா நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கிறியாடா? வாங்கிக்கிறியாடா? விடுங்கண்ணே, விடுங்கண்ணே. இதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு இருந்தா டே டு டே லைஃபே சிக்கலாயிடுங்கண்ணே. ஓகேயா? ஒன்றும் நினச்சிக்காதீங்க, மனசில் வச்சுக்காதீங்கண்ணே. வரேண்ணே. அம்மா தான் பல்வேறு இடங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கோம்னா நம்மளை பார்த்தோன்னா அதே இடத்துக்கு விசிட் பண்ணுறானே. இதைத்தான் தலைவிதின்னு சொல்கிறது போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ எம் மாதவன் ஃப்ரம் தஞ்சாவூர். என்னோட கிராண்ட்ஃபாதருக்கு கிராண்ட்ஃபாதர் ராஜராஜ சோழனோட அரசவையில் ராஜகுரு. நான் இங்கே ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். வந்த இடத்துல என்னோட கிரெடிட் கார்டு, 7,000 rupees கேஷ், இதோட என் பர்ஸை ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் சார். நீங்களா சார்? எனக்கு டவுட் இருந்தது. பேப்பருக்கு கீழே உங்க உருவத்தை பார்த்தேன். நீங்களா தான் இருக்கும்னு ஒரு யூகம். ஜஸ்ட் அதை கிளாரிஃபை பண்றதுக்காக சின்னதாக ஒரு பிட்டை போட்டு பார்த்தேன். ஆமா, நீங்க தான். கரெக்ட், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? உங்க படிப்புக்கும் திறமைக்கும் இப்படி ரோட்ல நின்னுக்கிட்டு 5க்கும் 10க்கும் கையேந்திக்கிட்டு இருக்கீங்க? ஏமாந்துட்டீங்களா சார்? இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் சார், சும்மா தமாசுக்கு. எங்க நீங்க சொல்ற ஃபன் என்னன்னு எனக்கு தெரியாதா? சரியான ஆளு. இதுக்கு தானே இவ்வளவு முயற்சி, இத்தனை பில்டப்பு. குடிங்க சார். நீங்க உங்களுக்கு இல்லைங்க, எனக்கு பழக்கம் இல்லை. சார் என்ன சார் இது? இதெல்லாம் யூனிவர்சிட்டி வச்சா சொல்லி தருவாங்க? நம்மளா தான் சார் கற்றுக்கணும். இதை பாருங்க சார், இது இருக்க ஐ மீன் இந்த ட்ரிங்க்ஸ், இந்த பழக்கம் இருக்க, இது ஹியூமன் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப அவசியம் சார். ஆமாம் சார். இதை போட்டாச்சுன்னா மனுஷன் மனசில் இருக்கிற தடைகள்லாம் விலகி ஃப்ரீயாக பேச ஆரம்பிச்சிடுவோம் சார். பிஸ்னஸ்மேன் பார்ட்டியில் குடிச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறான். அரசியல்வாதி பார்ட்டி வச்சு ஆட்சியை பிடிக்கிறான். கவிஞன் தண்ணி போட்டால் கவிதை எழுதுறான். என்ன மாதிரி அறிவாளி தண்ணி போட்டால் இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் பேசுகிறான். ஸோ இது ஒரு கிரியா. ஓகே சார், நீங்களும் சாப்பிடுங்க சார். இல்லை, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. மனசறிஞ்சு உதவுறதுல நீங்க ஒரு கர்ண மகாராஜா சார். அப்போ வேலை வாங்கி கொடுத்தீங்க, இப்போ சரக்கு. நீங்க நல்லா இருக்கணும் சார், நல்லா இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, இந்தாங்க, இதையும் சாப்பிடுங்க சார். இன்னொரு குவாட்டரா? என்ஜாய் பண்ணுங்க. இந்த வாட்டர்லாம் ஊற்ற வேணாமா சார்? அதெல்லாம் வேணாம், லெவலுக்கு மேலே போயிடுச்சு. ஆமாம் சார்.
ராமச்சந்திரன். எஸ், டெல் மீ. ரொம்ப கௌரவமான ஆள் நீங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அப்புறம் ஏன் இப்படி வெளியே போய் கையேந்திக்கிட்டு? அதுவா, கிடைப்பது கையளவு, தேவையோ கடல் அளவு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இதை பாருங்க ராமச்சந்திரன், இனிமே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கண்ட இடத்துல கையேந்தாதீங்க, என்ன வந்து பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆக்சுவலாக உங்கள் சம்பளத்தை இன்னும் கூட்டலான்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். என் பேச்சு அங்கே எடுபடல. நம்ம ஆஃபீஸ் வந்து சார் எப்பவுமே ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வரவேற்கிறது கிடையாது. அது இந்தியா மாதிரி தான் சார். அத்தியாவசிய தேவைகளை என்ன மாதிரி குடிமகனுக்கு மறுக்க வாட்டு. ராமச்சந்திரன், என் பேச்சு அந்த ஆஃபீஸில் யாரும் கேட்கறது இல்லை. அந்த 10 ஃப்ளாட்ஸை வாங்குறப்பவே நான் சொன்னேன், அதனால பெரிய பிரச்சனை வரும், அதை வாங்க வேணான்னு. யாருமே கேட்கல. இப்போ பாருங்க, மாட்டிக்கிட்டு மொழி பிதுங்குது. அந்த 3 பேர் தரமாட்டேங்கிறாங்க. நீங்க சாப்பிடுங்க, பேசுவோம். இருக்கிற ஃப்ளாட்ஸை வித்துட்டு போகாம அபி போய் அந்த 3 பேர்கிட்டையும் தகராறு பண்றாங்க. இந்த லட்சணத்துல அந்த அக்ரிமெண்ட் காப்பியை வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போவாங்களாம். நல்ல வேலை அது தொலைஞ்சு போச்சு. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த அக்ரிமெண்ட் காப்பி தொலைஞ்சு போச்சு. ஆனா பாருங்க, இத பண்றதுக்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும். எனக்கெல்லாம் அது வராது. கங்காவோ பாஸ்கரோ பிரில்லியண்டா ஐடியா பண்ணி கச்சிதமா இந்த வேலையை முடிச்சிருக்காரு. நான் உங்களை பாராட்டுறேன் சார். ஏன் சார் ரொம்ப புகழ்றீங்க? எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு சார். கங்கா எங்கே இதை பண்ணா? கங்காவுக்கே தெரியாமல் ஐயா தானே சாவியை எடுத்து பாஸ்கர் கிட்ட கொடுத்தேன். பாஸ்கர் டாக்குமெண்ட்டை எடுத்து எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துட்டாரு. என்னையும் மறுபடி வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. பின்னாடி நிறைய செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படியா? என்னவோ நினைச்சேன், என்னால் நம்பவே முடியல. நான் நினைச்சது கங்கா தான் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கங்கா கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. அவள் வாய்க்குள்ளேயே பேசுவா, அவ்வளோதான். அவளுக்கே தெரியாம அவ சாவியை எடுத்து பாஸ்கர்கிட்ட கொடுத்தது நான். பாஸ்கர் டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு அந்த சாவியை திரும்ப என்கிட்ட கொடுத்து அதை கங்காவுக்கே தெரியாம அவ பேக்கில் திரும்ப வச்சுட்டேன். எவ்வளோ நேரம் நினைக்கிறீங்க? 10 minutes, just 10 minutes. கடைசி ஓவரில் அப்புறம் அடிச்ச மாதிரி. வா கீதா. என்ன அர்ஜுன், அவசரமா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? ஆமா, உனக்கு ஜாக்கின்னு யாராவது தெரியுமா? ஜாக்கியா? யார் ஜாக்கி? என்ன சொல்றீங்க? ஏய், வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு கீதா. என்ன? என் பைக்கை ஒருத்தன் அக்குவேரா அணிவேரா பிரிச்சு போட்டான். கோவமா ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டேன். அங்க அப்ப திடீர்னு ஒருத்தன் வந்து நான் தான் பிரிச்சு போட சொன்னேன், எனக்கும் கீதாவுக்கும் உள்ள லவ் நீ கூட இப்படி தானே பிரிச்சு போட்டிருக்க, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னா. என்ன இது நான்சென்ஸா இருக்கு? யார் அவன்? உன் பேர் என்னடான்னு கேட்டேன்னா ஜாக்கி அப்படின்னா. அர்ஜுன், ப்ராமிஸ சொல்றேன், எனக்கு எந்த ஜாக்கியும் தெரியாது, எந்த லவ்வும் கிடையாது. எனக்கு அது புரியுது கீதா. ஆனா நான் இப்ப கேக்குறது என்னன்னா, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் அவன் இப்படி பிரச்சனை பண்றான். இதுக்கு என்ன பேக்ரவுண்ட்? அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்கதான் உன்னை இங்க வர சொன்னேன். எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல. இல்ல கீதா, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இதுக்கு முன்னாடி உன்னை லவ் அது இதுன்னு யாராவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா? இல்ல அர்ஜுன், ரோட்ல போறப்ப யாராவது கமெண்ட் அடிப்பாங்க. மத்தபடி என் கூட படிச்ச பசங்கெல்லாம் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துட்டதே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப குவைட்டா இருப்பேன். அதுவும் இல்லாம நான் ஜட்ஜ் பொண்ணுங்கிறதுனால பயப்படுவாங்க. சரி விடுங்க அர்ஜுன், இப்ப எதுக்கு அதையே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? இல்ல கீதா, நான் உன்கிட்ட சொன்னேன், நீ சொல்றது உண்மைன்னா நேரா கீதா வச்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லுன்னு.
அவனை இங்கே வர சொல்லியிருக்கேன். இங்கேயே வரேன்னு சொன்னா ஆமா, ஆனா அவெல்லாம் வரமாட்டான். சும்மா நம்மளை குழப்பறதுக்காக அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்றதுக்கு என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி விட்டுதல்ல, அவெல்லாம் வரமாட்டான். அவன் தான் வரா. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க நீ கூட்டிட்டு நீ போய் அங்க நில்லு கீதா. சரி. ஏய் எல்லாரும் வாங்க. நீங்க ஒன்றும் பேசாதீங்க. வாடா. அங்க நிக்கிறது உன் கீதா தானே? போய் பேசு. கூப்பிடு. ஹாய் கீதா. ஹாய் கீதானா? யார் அதுல கீதா? அதோ அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணு? அதோ அங்க நிக்கிற அளவுதான். டேய், அந்த 4 பேர்ல யாரா கீதா? அதோ நிக்குது அந்த பொண்ணு தான். இதோ எந்த பொண்ணு? அங்க இருக்காளே அவதான். அங்க இருக்கா அந்த 4ல யாரு? ஹே கீதா. யாரு? அவதாங்க. அவதாங்கன்னா யாரு? 4 பேர்ல யாரு? கரெக்டா சொல்டா. அந்த கருப்பு சுடிதார் இருக்கா? கருப்பு சுடிதார் இருக்கு. அப்புறம் அதான் கீதாவா? ஆமா அவதான். வா, உன் கீதா கிட்ட நீயே பேசு. போ, கீதா கிட்ட பேசு. கீதா சொல்லு கீதா, நம்ம காதலை பத்தி நம்ம எவ்வளவு லவ் பண்ணணும்னு சொல்லு. சொல்லு கீதா, உன் பேர் என்ன நீயே சொல்லு. என் பேர் கீதா இல்ல நீனா. ஏய் யாரா? யாரு? எங்க இப்படி பண்ற நீ? அர்ஜுன் வேணா. அர்ஜுன் வேணா. யாரா நீ? ஏய் அர்ஜுன் யாரா நீ? எங்க வந்திருக்க? சொல்டா. பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா? உள்ள போ உள்ள போ. போ. ஏய் கீதா போய்டு சீக்கிரம் போ. போய்டு போ. எங்கடி அவ? போய்டா. அவளை தப்பிக்க வச்சியா? இவளை போடு இவளை. ஆடிடா. டேய் நில்லுடா. அர்ஜுன் அர்ஜுன். ஏய் கீதா, என்ன காப்பாத்துற பொண்ணு கடத்திட்டு போறாங்க. யார்? ரேகாவியா? ஆமா. ஒரு நிமிஷம் இங்க வந்து. ஐயோ, நம்ம ஹீரோ பாத்தியா என்ன ஸ்பீட்ல வரான்னு? எனக்கு அவன் வேணும்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போகுது. ரெடி, வாங்க வாங்க. அர்ஜுன் அர்ஜுன் ஸ்பீடா போடா போடா. அர்ஜுன் அர்ஜுன். டேய் நல்லா புடிச்சுக்கோ. என்ன புடிச்சுக்கோ, விட்டுறாதே. புடி. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன். டேய் ஒழுங்கா உட்காரு. நிறுத்துங்கடா. ரேகா. அர்ஜுன் அர்ஜுன். ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் கிட்ட வந்துட்டான். அர்ஜுன் அர்ஜுன். மேடம் மேடம் சொல்ல கேளுங்க. மேடம் சொல்ல கேளுங்க. மேடம் சொல்ல கேளுங்க. எனக்கு தெரியும். Just shut up. டிரைவர் வண்டியை லெஃப்ட்ல திருப்புங்க. நான் அப்படியே குதிச்சிடுறேன். என்னாச்சு? ரேகா ஆட்டோ தூக்கு போ. சீக்கிரம் போ. ரேகா கொஞ்சம் படுத்துக்கோ.